வணக்கம் lovely people, welcome back to Classy Mugi. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஒரு சாஃப்ட் கட் க்ரீஸ் ஐ லுக் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஈஸி தான். இது வந்து நம்ம பார்ட்டிக்கு, கெஸ்ட் மேக்கப்புக்கு, பிரைட்ஸ்மேட்க்கு, ஏன் பிரைட்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஐ லுக் எப்படி கிரியேட் பண்ணன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get into the video. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஷேடோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கணும். எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் பேஸ் இருந்தால் தான் மேக்கப் ப்ராப்பராக உட்காரும். ஸோ பேஸ்க்கு நான் எல்லேகலோட ப்ரோ கன்சீலர் இந்த ஷேட் ஃபான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை ஆல் ஓவர் மை லிட்ஸ் அண்ட் ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதனால எனக்கு ஒரு க்ளீன் கேன்வஸ் கிடைக்கும். என்னோட ஐஷேடோஸ் ப்ராப்பராக அழகாக டிஃபைண்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் இந்த கன்சீலரை செட் பண்ணுறதுக்கு நான் கிரைலானோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இந்த ஷேட் 14 யூஸ் பண்ணுறேன். நம்ம கன்சீலரை செட் பண்ணாமல் நம்ம ஐஷேடோ கொண்டு போய் வச்சா அது பேட்ச் ஆகிடும், திட்டா அங்கங்கே தெரியும். இப்போ ஹூடா பியூட்டியோட நாட்டி ஐஷேடோ பேலட்ல இருந்து நாட்டின்ற ஒரு ஷேடை பிளெண்டிங் ப்ரஷை யூஸ் பண்ணி நான் என்னோட அவுட்டர் கார்னர்ஸ்ல இருந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் இஸ் த கீ. உங்ககிட்ட எவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ண தெரியலனா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ வந்து பிளெண்ட் பண்ண கற்றுக்கங்க. உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பழக பழக அதுவாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அரவுஸ்ன்ற ஒரு ஷேட் எடுத்து நான் அந்த டார்க் ப்ரௌன் பக்கத்துலேயே நான் பிளெண்ட் பண்ணுறேன். இது மூலமா நம்மளுக்கு டார்க்கர் டு லைட்டர் டுவர்ட்ஸ் இன்னர் கார்னர் நம்மளுக்கு ஒரு டிரான்சிஷன் கிடைக்கும். இப்போ ஜூஸின்ற ஒரு இன்னும் லைட்டர் ஷேட் எடுத்து நான் இன்னர் கார்னர்ஸில் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன அந்த டார்க்கர் டு லைட்டர் டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் க்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு கட் க்ரீஸ் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ஒரு ஹேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐலாஷ் கலரோட டாப்பில் நம்ம வந்து கன்சீலரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே அச்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாட் ப்ரஷை யூஸ் பண்ணி அந்த அச்சை வந்து நான் டிஃபைண்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ கட் க்ரீஸ் வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் வந்ததுக்கப்புறம் கன்சீலரை யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் மீன்ற ஒரு ஷிம்மர் எடுத்து நான் அந்த கட் க்ரீஸில் வந்து ஃபில் பண்ணுறேன். நான் ஃபிங்கர்ஸ்லேயுமே பண்ணி காட்டியிருக்கேன். நான் இந்த எட்ஜஸில் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணால் ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் அந்த எட்ஜஸில் வந்து அந்த ஃப்ளாட் ப்ரஷை வச்சு ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணுறது பெட்டர். அப்பர் லிட்ல நம்ம டார்க்கர் ப்ரௌன் டு லைட்டர் ப்ரௌன் எப்படி ட்ரான்சிஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி லோவர் லிட்லையும் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஐ லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஐ லுக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் ஃப்ரம் ரீகோட். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குன்றதுனால ஒரு விங் இருந்தால் நல்லாயிருக்கும். விங் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் என்னோடது வந்து கொஞ்சம் ஹூடட் ஐ, அதனால நான் ஒரு சின்ன விங்கோட நிறுத்திக்கிறேன். நான் ஐலைனர் இஸ் டன். ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காஜல் வந்து நான் ரீகோடோட பிளாக் காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காஜல். நெக்ஸ்ட்டு மஸ்காராக்கு நான் ஃபாரெவர் 52ஓட அன்பிலீவபிள் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சூப்பரான மஸ்காரா. எனக்கு ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் வைக்க பிடிக்காது. இது வந்து ஒரு கோட்லேயே அழகாக என்னோட லேஷஸை திக்காக டென்சராக வால்யூமைஸ்டாக காட்டும். ஃபைனலாக நான் ஒரு க்ரீன் லென்ஸை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட ஐ லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ஹியர் இஸ் த ஃபினிஷ்ட் லுக். Hope you guys liked it. எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா do like, share and comment and see you in another video. Bye bye.